ராமாயணத்திலே அந்த மிதிலைக்குள்ள ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரும் வந்து மிதிலை காட்சிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு ஜனகனை சந்தித்து சதானந்தர் கிட்ட கோசிகன் தன்னுடைய வரலாறு பற்றியான விஷயங்களை பேசின பிறகு சதானந்தன் இடத்திலே குலமுறை குழத்துப்படலம்னு சொல்ற மாதிரி ரகுவம்சத்தினுடைய முக்கியமான அத்தனை வம்சாவளிகளினுடைய ஒரு பாரம்பரியத்தை பத்தி கோசிகன்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் சதானந்தருக்கு சொன்ன பிறகு ஜனகன் வந்திருக்கக்கூடிய ராவணின் மீது ஒரு மனசுல ஒரு விதமான ஒரு ஆசையும், சரி இவன் நமக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரங்களை கோசிகன் வச்சிருக்காரு. அதனால அவர் மனசுக்குள்ளே சரி நாம ராமன் நம்மளுக்கு மாப்பிள்ளையா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனாலே வில்லை கொண்டு வந்து காட்ட சொல்றார். இந்த வில்லு கொண்டு வந்தாங்க, அந்த சமாச்சாரங்கள்லாம் பார்த்தோம். வில்ல ஒரு 60,000 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, நிறுத்தி நிறுத்தி தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அப்புறமா வில்ல பத்தி பொதுமக்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து அவரவர்கள் பார்த்த விஷயங்களை பதிவு பண்ணதை பார்த்தோம். அப்ப சதானந்தர் எழுந்து நின்று அவையிலே வில்லை பற்றிய பெருமையை பேசுகின்ற பொழுது சீதை என்கின்ற அந்த கோமகள் பொன்னின் உருவமாக சீதை இருக்கக்கூடியவள், அவளை பற்றியான வர்ணனையை சொல்லிட்டு வர்ற. சீதைங்கிறவ யார், ஜனகனுக்கு எப்படி கிடைச்சா, அந்த ஏரினுடைய தட்டிலே ஏரினுடைய முனையிலே சிக்குண்டு வெளிப்பட்ட ஒரு நிலத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெண். அவளுடைய அழகு, அவளுடைய சமாச்சாரங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார் சதானந்தர். ஏன்னா ராமரை பத்தி இத்தனை விஷயங்கள் கோசிகன் சொல்லிவிட்டான். அப்ப உன்னுடைய பாரம்பரியத்திற்கு ராமனுடைய வீரத்திற்கு இணையான அழகோடும் குணத்தோடும் எம்பொன்னும் இருக்கான்னு சொல்லிக்கணுமா இல்லையா? இல்லையா? நான் மட்டும் சும்மா சாதாரண ப்ராடக்ட் கொடுத்துட்டேன்னு வந்துடக்கூடாது இல்லையா? இல்லையா? ஏதோ ராமர் ரொம்ப சாமர்த்தியம், சீதைக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அப்ப பெண்ணை கொடுக்கிறவர்கள் பெண்ணினுடைய சமாச்சாரங்களை பேசுவாங்க இல்லையா? அத சதானந்தர் வைக்கிறார் அதனுடைய முறைமையாக. ஏன்னா எப்பவுமே அப்படித்தானே, பையனை பத்தி பையன் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என் பையன் இது, என் பையன் படிச்சிருக்கான், என் பையன் வேலைக்கு போறான், என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் செய்வான். நம்ம பையன் சார்பா சொன்னா பொண்ணு சார்பா சொல்லுவாங்க இல்லையா? பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுங்க, நல்லா பாடுவா, என் பொண்ணு வீட்டெல்லாம் நல்லா பார்த்துப்பா, இப்பவே அவதான் எல்லாரையும் பாத்துக்கிறான்னா பாத்துக்கோங்களேன், எல்லாமே நம்ம சொல்லித்தான் நமக்கு சொல்லுவோம். அப்போ எப்படி பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தங்களுடைய புராணங்களையோ பெருமைகளோ பேசுவார்களோ, அதை இங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேசாம இங்கே அங்கே குலத்திலுடைய இருக்கக்கூடிய ரிஷிகளோ அல்லது தலைவர்களாக இருந்தவர்களோ அதை பேசியிருக்காங்க. இப்ப சதானந்தர் தான் ஜனகனுடைய குரு, அதனால அவர் பேசுறார். அப்ப அவர் சொல்றார் சீதையினுடைய குணத்தை, சீதை பிறந்ததை சொல்லிட்டார், சீதையினுடைய குணத்தை சொல்றார். குணங்களை என் கூறுவது, கொம்பினை சேர்ந்து அவை உய்ய பிணங்குவன அழகு, அவளை தவம் செய்து பெற்றது கான். அவ குணத்தை பத்தி நான் என்ன சொல்றது? அப்பேற்பட்ட குணம், குணத்திலே சிறந்தவளாக இருக்கக்கூடிய, சரியா? அப்படி எதற்காக? தவத்தினால் பிறந்த பிள்ளை. சாதாரணமா வந்துடல, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ பயாலஜிக்கலா பிறந்தா நீ நினைச்சுக்காத. தவம் செய்ததினால் சீதை ஜனகனுக்கு கிடைத்தாள். இப்ப என்ன அர்த்தம்? எப்படி ராமன் வந்தானோ அது போலத்தான் இவளும் அந்த கேரக்டர் இருக்கு. அழகா சொன்னான், கனங்குழையாள் எழுந்தற்பின் கதிர்வானில் கங்கை என்னும் அணங்கு இழிய பொழிவு இழந்து ஆறு ஒத்தார் வேறு குற்றார். இதுவரைக்கும் இருக்கிறதுலே புனிதம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கங்கை, ஆகாய கங்கையா ரொம்ப சூட்சமா இருந்தாளாம் இல்லையா? மேல மட்டும்தான் ஓடிட்டு இருந்தா, பிரம்மலோகத்துல ஓடிட்டு இருந்தாளாம் ஆகாய கங்கையாக. அதுக்கப்புறம் பகீரதனுடைய பிரயத்தனத்துல தானே கீழே இறங்கினது. அது கூட செஞ்சது யாரு? நம்ம ரகுவம்சம்.
அது அந்த அந்த ரகுவம்சத்தினுடைய நாயகன் அங்க உட்கார்ந்து இருக்கான். அதை இவர் என்ன பண்றார், ஒரு சூட்சமத்தில் அதை இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார், அப்பா பகீரதன் கங்கைய பிரயத்தனப்பட்டு கூட்டிட்டு வந்தாயா, ஆனா என் பொண்ணு பிறந்த பிறகு கங்கை நதியாக போய்விட்டாள், என் பொண்ணு தாய டாப்ல நிக்கிறான். எப்படி புரியுதா? ஏன்னா நீ எவ்வளவோ பாடுபட்டு உங்களுடைய மூதாதையர்கள் அங்கே இருந்து கங்கையை விட்டு வந்தீங்கப்பா, அந்த கங்கை சாதாரணமா ஆறா போச்சு. எங்க பொண்ணு பிறந்த உடனே கங்கையின் பொலிவு கூட போச்சு. எப்படி ஒரு அதுதான் அந்த ஏற்றத்தை தரக்கூடிய விஷயமாக ஒரு விஷயத்தை சொல்லுவது. இப்ப இன்னொரு வகையில பார்ப்போம், கங்கை புனிதத்தை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னா, கங்கையினுடைய புனிதத்தை விட சீதையின் உடைய புனிதம் என்று சொன்னால், அப்போ ஏன் சீதை அங்கே கங்கைக்கு முன்னிறுத்தப்பட்டாள் என்று சொன்னால், கற்பின் கனலியாக சீதை இருந்தாள். கங்கையில போய் குளிச்சாதான் உங்களுக்கு புண்ணியம் இல்லையா? கங்கையிலே போய் ஸ்நானம் செய்தால், குளித்தால் புண்ணியம். சீதையை நினைத்த மாத்திரத்திலே கற்புக்கரசியாக இருக்கக்கூடியவளுடைய புனிதத்தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆகவே தான் சீதைக்கு ஒரு ஏற்றம் வந்தது. இப்ப சீதை முன்னாடி வரும். அந்த மாதிரியான பெண்ணப்பா. அது மட்டுமா, சித்திரம் இங்கு இது ஒப்பது எங்குண்டு. நீ பொண்ண வரையணும்னு வச்சுக்கோ. ரவிவர்மான்னு ஒருத்தர் ஒரு காலத்துல வரைஞ்சார். அவர் வரைஞ்ச தீட்டிய ஓவியங்களைத்தான் நம்ம என்ன செய்யறோம், பல தெய்வங்களுக்கான உருவங்கள் கூட அவர் போட்டது தான் நம்ம சொல்றோம். ரவிவர்மா போட்டதுதான். இப்ப சரஸ்வதினா இப்படித்தான் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரவிவர்மா தீட்டிய ஓவியங்களை வைத்துத்தான் நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். அதே போல நம்ம இந்த அஜந்தா எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடிய குகைகளுக்குள்ளே சில சிற்ப வடிவங்களாக சில தேவதைகளை வரைந்திருக்கிறார்கள், வடித்திருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துத்தான் ஓஹோ பார்வதினா எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்ப சித்திரம் என்பது ஒன்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. என்ன சொல்ற, சீதையை பார்த்த பிறகு சித்திரம் வரைய முடியாது. காரணம், சித்திரம் இங்கு இது ஒப்பாது. அதுக்கு ஒப்புமையை அதையும் சொல்ல முடியாது. எதையாவது கொண்டு வந்து நீ ஃபிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உலகத்திலே பேரழகிவள் தான் அப்படின்னு ஒரு சித்திரத்தை கொண்டு வந்து வச்சேன்னா, அந்த சித்திரம் சீதையின் முன்னே தோற்றுப்போம், முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட அழகி. அதனாலதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகை பின்னே பேசுகின்றான் சதானந்தன். முதல்ல என்ன சொல்லிட்டான், குணங்களை ஏது சொல்லுவது இல்லையா? நீங்க நம்ம பொண்ணு அழகா மட்டும் இருக்கான்னு நினைச்சுட்டான். அழகான பொண்ணுதான், அப்போ குணம் பாப்பாப்பா ரொம்ப மோசம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? குணம் கெட்டதா இருந்து அழகா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? ரொம்ப மூண்டித்தனமும் சண்டித்தனமும் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள், ஆனா அழகா இருக்கா, அது வேற அப்படின்னு அது சரிப்பட்டு வராது. அப்ப அதனாலத்தான் என்ன சொன்னான் சதானந்தன், முதல்ல குணத்தை பேசிட்டான். குணங்களுக்கு ஒப்பு முதல்ல சொல்லிட்டான். குணம் சூப்பர் குணம். அடுத்தது அழகை பத்தி பேசுறார். எப்பேற்பட்ட அழகு, சித்திரம் கூட தோத்து போகும்பா. அவளை எதிர்த்து நீ எங்கேயும் சொல்ல முடியாது. செய்வினையால் வித்தகமும் விதிவசமும் வெவ்வேறு புறங்கிட. அழகாக வார்த்தையை போடுறேன். இதுதான் சதானந்தர் வாயிலாக கம்பன் நமக்கு ஒரு அள்ளி தரக்கூடிய கருத்துக்கள். இதுதான் அழகா சொல்றான். அத்திருவை அமரர் குலம் ஆதரித்தார் என அறிங்க. எந்த அந்த திரு பார்க்கடலை கடையும் விடுது, பல பொருட்கள் வெளியில வந்தது இல்லையா? கற்பகத்தருன்னு சொல்லக்கூடியது வெளியில வந்தது, காமதேனு வெளியில வந்தது, நந்தினி பசு வந்தது, தன்வந்திரி வந்தார், அவர் தான் கடைசியில அந்த அமிர்தத்தை தூக்கிட்டு வந்தார். சந்திரன் வெளியில வந்தான், சந்திரனுக்கு பின்னால மகாலட்சுமி வந்தாள், சங்கு வந்தது, எல்லாம் சொல்றோம். அப்ப சந்திரனுக்கு பின்னால் பிறந்ததுனாலதான் சந்திர சகோதரியை நமகன்னு சொல்றோம். அவளுக்கு பேரே அதுதான். இப்ப பார்க்கடலை கடைகின்ற பொழுது மகாலட்சுமி உதித்தாள் என்று பேசப்படுது. அப்ப அந்த மகாலட்சுமியை என்ன செஞ்சாங்களா, அமரர் குலம் ஆதரித்த. அமரர் குலம் என்ன பண்ணிச்சு, ஆதரவு தந்தது, ஓடி போச்சு. ஐயோ அம்மா திருமகள் பார்க்கடல்ல இருந்து வந்தவள், தொழுதார்கள்.
என அறிங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் அவளை துதித்தார்கள், ஆதரித்தார்கள். இத்திருவை, அந்த திருவை இதேதான். என்ன சொல்றான்? அந்த திருமகள் அமரர் உலகத்தில் இருக்கும் திருமகள். இந்த திருமகள் ஜனகன் அரசவையிலே இருக்கின்ற திருமகள். இத்திருவை என்ன பண்றாங்களாம்? அங்க அமரர்கள் ஆதரித்தனர், இங்கே இத்திருவை நிலவேந்தர் எல்லோரும் காதலித்தனர். இப்படி நிலவேந்தர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம்? காதலித்தார்கள். என்னன்னா வந்து பாக்குறோம் அத்தனை பேருக்கும் சீதை வேணும்னு ஆசைப்படுறான். ஆனா கண்டிஷன் என்ன? வில்ல உடைக்கும். பிரச்சனையே அதுதானே. வில்ல உடைக்க வேண்டாம், வேற ஏதாவது கண்டிஷன்னா சுயம்பரத்துல அத்தனை பேரும் போய் நின்று இருப்பான். ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் முட்டுக்கட்டியா இருக்கிறது எது? வில்லுதான் அங்க பிரச்சனையா. அதனால இவங்க என்ன பண்ணாங்களாம்? இத்திருவை நிலவேந்தர் எல்லோரும் காதலித்தனர், அத்திருவை யார் என்ன பண்ணாங்க? அமரர் குலம் ஆதரித்தனர். என்ன அழகாக போடுகிறான் பாருங்க கம்பன். அத்திருவை, அங்க இருக்கக்கூடிய திருமகளை அமரர்கள் ஆதரித்தனர்னா போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், துதித்தார்கள், துதிபாடினார்கள். அதுக்கு அடுத்தது இத்திருன்னு பேசும் பொழுது ஒன்னு புரிஞ்சுக்கணும். கம்பன் என்ன சொல்ல வர்றா? அந்த திருமகள் தான் இந்த திருமகள். என்ன காரணம்? அது நீ புரிஞ்சுக்கோ. அதுதான் அத்திரு இத்திரு. இத்திருனா நம்ம ஏதோ தனியா பிரிக்க தேவையில்லை. ஆனால் அந்த திருமகளாக இருக்கக்கூடியவள் தான் இங்கே திருமகளாக வந்திருக்கிறாள். ஆனால் மக்களுக்கு என்னவா இருக்கு? அவ மேல ஆசை இருக்கு. ஆகவே அவர்கள் காதல் அப்படி வச்சிருக்க ஒரு சூட்சம். இது கம்பன் செய்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சுற்று. அப்படி சொல்லிடுறார். அப்ப என்ன அர்த்தம்? கம்பன் திருமகள் தான் இங்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சுட்டாக அங்க வச்சிருக்கார். அது தவிர என்ன சொல்ற? களித்தானை கடலோடும் கைத்தான களிற்று அரசர் ஒளித்து ஆழி என வந்து மனம் ஒழிந்தார்க்கு எதிர் உருத்து புளித்தானை களிற்று உரிவை போர்வையான் வரிச்சிலையை வலித்தானே மங்கை திருமணந்தான் என்று யாம் வலித்தோம். இது எப்படி எப்படின்னா வலித்தான், அதாவது மத யானைகள், மத நீர். யானைக்கு பாத்தீங்கன்னா இந்த கன்னத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மத நீருங்கிறது சொரியும். அது யானையினுடைய ஒரு ஹார்மோனல் சிச்சுவேஷன்ல வரக்கூடிய, அது அப்படியே வரும். அந்த யானை, அந்த யானை படையை கொண்டிருக்கக்கூடிய மன்னன், நல்ல பெரிய யானை படையை கொண்டிருக்கக்கூடிய மன்னன் யாரு? ஜனகன். அவன் அவன் என்ன பண்றான்? கடலே முழக்கம் செய்து வந்து மனத்தை குறித்து மகள் பேச அவர்களுக்கு எதிர்மொழியாக இப்ப எல்லாரும் ஓடி வந்து இவனிடத்திலே ஓடி வந்து என்ன சொல்றாங்களா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன? உருத்த புலித்தானை. உருத்த அப்படின்னா சினம் கொண்ட புலின்னு அர்த்தம். உருத்த புலித்தானை, சினம் கொண்ட புலி. களிற்று உரிவை, சரியா? யானை தோல். சோ புலித்தோலையும் யானை தோலையும் போர்வையாகவும் ஆடையாகவும் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானுக்கு தானே சொல்றோம் புலித்தோலை அரைக்க தைத்து. பாடும்போது தானே சொல்றோம் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க தைத்து. இப்ப புலித்தோலை உடுத்தி இருக்காரு. ஆனா என்ன காரணம்? ரஜோகுணத்தை தரக்கூடியதான புலித்தோலை தான் உடுத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவர் அவர் என்ன பண்ணியிருக்கார்? ஒரு வரி சிலையை. வரி சிலைனா என்ன? ஏற்கனவே பார்த்தோம், போன வாரமே பார்த்தோம். சிலை என்று சொன்னால் வரி சிலை என்பது வில்லு பேர், தனுசு. இந்த தனுசை கொடுத்திருக்காரு இல்லையா? யாருக்கு? ஜனகனுடைய மூதாதையர் கையில தானே கொடுத்திருக்காரு. அது கையில கொடுத்திருக்காரு. வலித்தானே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்ததினாலே அவர் என்ன பண்ணார்? அத அந்த தனுசை உடைப்பவனுக்கு, எடுப்பவனுக்குத்தான் என் மகளை திருமணம் செய்து தருவேன் என்று நாங்கள் கட்டளையிட்டோம். அவள் அழகில சிறந்தவள், குணத்திலே சிறந்தவள். அவளை எல்லாரும் காதலித்தனர். நிலவேந்தர்கள் எல்லோரும் அவளை அடைய வேண்டும் என்று வருகிறார்கள். கண்டிஷன் என்னன்னு போட்டோம்? சிவபெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வில்லை உடைக்க.
அதை உடைக்கலைன்னா யாரும் இங்க வர முடியாது. அப்ப என்ன ஆச்சு, எல்லாரும் வந்து அப்ப இதுக்கப்புறம் இப்ப ராமருக்கு யோசனை வந்திருக்கு இல்லையா, சரிப்பா நீங்க இந்த கண்டிஷன் போட்டு எவனுமே வரலையா அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா. இப்ப நீங்க வந்து சொல்றோம் இப்ப இந்த கண்டிஷன் போட்டோம், இந்த வில்லையை கொண்டு வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம மனசுல என்ன தோகும், இப்ப இது வரைக்கும் எவனுமே வரலையா, இந்த வில்லை எவனுமே உடைக்கலையா, ஏன்னா இந்த வில்லு ஒண்ணு இங்க இருக்கே அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுன்னா அதுக்கான பதில சொல்றார். என்ன சொல்றார், வல்வில்லுக்கு ஆற்றார்கள் மாறவேள் வளைக்கரும்பின் மெல்வில்லுக்கு ஆற்றாராய் தாம் எமை விழிக்குற்றார் கல்வில்லோடு உலகீந்த கணங்குழலை காதலித்து சொல்வில்லால் உலகளிப்பாய் போர் செய்ய தொடங்கினார். இந்த வலிமை பொருந்திய இந்த வில்லை எடுக்க துணிவில்லாதவர்கள் ஆற்றார்கள், ஆற்றாமையினாலே, ஆற்றாமைனா முடியாம, ஆற்றாதவர்கள் மாறவேள் வளைக்கரும்பின் மெல்வில்லுக்கு ஆற்றாராய், அங்க வில்ல உடைக்க முடியாதவன் மன்மதனுடைய பானம் மனதிலே தேய்க்கப்பட்டவனாக அந்த வில்லினுடைய தாக்கத்திலே, அந்த வில்லினுடைய மன்மதபான தாக்கத்திலே இருப்பவர்களாக, அதை தாங்க முடியாதவர்களா. இப்ப என்ன சொல்றார், சீதையை பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் காதல் வந்துட்டு இல்லையா, ஒரு ஆசை. இப்ப மன்மத பானம் அவங்க மனசுக்குள்ள போயிடுத்தான் எல்லா வேந்தருக்கும். அவன் என்ன பண்றான், இவளை மனைவியாக அடைய வேண்டும்னு ஆசை வருது எல்லாருக்கும். ஆஹா இவ அழகா இருக்கா, இவன் நமக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. அப்ப அவனுக்கு மனசுக்குள்ளே அவன் மனதிலே காமனுடைய பானம் தேய்த்து விட்டது. அப்போ முதல்ல என்ன, வலிமை புரிந்தி வில்ல உடைக்க முடியாமல் ஆற்றாமை, இப்போ காமனுடைய பானங்கள் துளைத்ததுனால் ஆற்றாமை. இதனால என்ன பண்ணாங்களாம், தாம் எமை விழிக்குற்றார், அவங்க மேல கோபப்பட ஆரம்பிச்சிட்டான் ஜனகன் மேல. ஏன்னா எவனுக்கு கையால் ஆகாத தனம் வருதோ அவனுக்கு தான் கோபம் வரும், பலகீனம் இருந்தா தான் கோபம் வரும் இல்லையா. சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சவனுக்கு கோபம் சட்டுன்னு வர, பலகீனத்தோடு இருக்கிறவனுக்கு கோபம் சட்டுன்னு வந்துடும், தன்னால முடியலையேன்னு ஒரு கோபம். இப்ப என்ன ஆச்சு, இந்த வேந்தர்களுக்கு தங்களால முடியவில்லை, முடியாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனகனின் மீது கோபத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்க, கல்வில்லோடு உலகம் ஈந்து கணங்குழலை காதலித்து சொல்வில்லால் உலகளிப்பாய் போர் செய்ய தொடங்கினர். அத்தனை பேரை என்ன பண்ணிட்டாங்க, ஜனகனோடு சென்று எனக்கு ஜானகியை கல்யாணம் பண்ணி கொடு, இல்லைன்னா போருக்கு வான்னு நிக்கிறான். இப்ப இவங்களுக்கு வில்ல உடைக்க முடியல, வில்ல உடைக்க திராணி இல்ல, திராணி இல்லாமல் ஆனா பொண்ணு மட்டும் வேணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்படுறதுனால என்ன பண்றான், ஜனகன் மீது கோபத்தை கொண்டு அவர்கள் ஜனகனை தாக்க ஆரம்பிக்கிறார்கள், போர் புரிய ஆரம்பிக்கிறார்கள். எம்மன்னன் பெருஞ்சேனை ஈவதனை மேற்கொண்டு செம்மன்னர் புகழ்வேட்ட பொருளே போல் தேய்ந்ததால் பொம்மென்ன வண்டு அலம்பும் புரிக்குழலை காதலித்து அம்மன்னர் சேனை தமது ஆசை போல் ஆயிற்றால். இதனால என்ன ஆயிப்போச்சா, சண்டை டெய்லி ஏதாவது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருத்தனுங்க வருவான், இங்கே இந்த வில்ல உடைக்கிறேன்னு வர்றாங்க, வந்து பாக்குறாங்க, முடியாததால ஜனகனோட சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணதால ஜனகனுடைய பெரும் சேனையானது தேய்ந்து போச்சான். அந்த அளவுக்கு சண்டை போட்டு, ஏன்னா சண்டை போட்டா எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேர் இறக்கத்தானே செய்ய போறான், போக போறான். அதனால என்ன ஆயிப்போச்சு, ஈவதனை மேற்கொண்டு செம்மன்னர் புகழ் வேட்ட பொருளே போல் தேய்ந்ததா. அப்படி பொருள் போல் தேய்ந்து கொண்டு வந்தான். எப்படி அவனுடைய பொருளானது தேயுமோ அது போல தேய்ந்து போச்சு. அப்போ சேனையினுடைய ஒரு அளவுங்கிறது குறைஞ்சு போச்சு. அதனால அந்த மன்னரினுடைய சேனை பெரிய லெவல்ல இருந்த ஒரு பெருஞ்சேனையானது போர்களினாலே போர் செய்து பகவர்களோடு போர் செய்து பெருகி இருந்த சேனை சுருங்கி விட்டது. இதையும் சதானந்தர் குறிப்பு சொல்றார். இப்ப என்ன அர்த்தம், மாப்பிள்ளையா வர்றவன் நாளைக்கு எல்லாரையும் சமாளிக்கணும்னு அர்த்தம் இல்லையா. ஏற்கனவே சேனையெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம், மாப்பிள்ளையா வர்றவனுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற வீரம் இருக்கணும், அதை சொல்லிவிடுறான் குறிப்பா. மல்காக்கும் மணிபுயத்து மன்னன் இவன் மழைவிடவையோன் வெல்காக்கும் வாழ் அமருள் மெழுகின்றான் என இறங்கி எல்காக்கும் முடிவின்னோர் படையீந்தர் எனவேந்தர்
அல் காக்கை கூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார். அழகான ஒரு வார்த்தை. இவர் இவருடைய சேனைகள் தோய்ந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் படையெடுப்பாங்க இல்லையா. இப்ப முன்ன மாதிரி இல்லடா, முன்ன நிறைய பேர் இருந்தாங்க பத்தியா. இப்ப போர்க்களத்துல வந்தா முன்னாடி ஒரு பெரிய பெட்டாலியனா நிறைய பேர் இருந்தான்னு வச்சுப்போம். 10,000 20,000 பேர் இருந்தான்னு ஒரு கணக்குக்கு சொல்றேன். என்ன சேனைகள் எத்தனை நம்பர்னு அவர் சொல்லல, ஆனா நானா சொல்றேன் ஒரு கணக்கு. ஒரு 10,000 20,000 பேர் நின்னாங்க போர்க்களத்துல. இப்ப ஒரு 1000 பேர் தான் நிக்கிறாருன்னா எல்லாரும் என்ன நினைப்பா, இனி ஜனகனை தோற்கடிப்பது ஈஸின்னு நினைச்சிருவானா இல்லையா. சுலபமா இருக்கும். படையெடுத்து போனோம்னா நம்ம ஒரு 4 பேரா சேர்ந்து போய் படையெடுத்து போய் சண்டையை போட்டோம்னா அப்ப ஜனகன் தோத்து போவான். ஜனகனை கட்டியை போட்டு அவன் பெண்ணை தூக்கி கொண்டு வந்து நமக்குள்ள அவனுக்கு வீரம் இருக்கா அவன் எடுத்துன்னு போலாம் இல்லையா. அப்படியெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. இப்படியெல்லாம் யோசனைகள்ல ஜனகனை தாக்க வருகிறார்கள். அப்ப என்ன ஆச்சா, அமரர்கள் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஜனகனுக்கு ஆதரவாக தன் படையை திரட்டி வந்தார்கள். அவன் படையை தந்தார்கள். அப்ப தேவர்களுடைய படை ஜனகனை காக்க வந்துவிட்டது. எல்காக்கும் முடிவின்னோர் படையீந்தனர் என வேந்தார். அப்போ எல்காக்கும் அவனுடைய எல்லையை அவனை காப்பதற்காக குடுகுடுன்னு என்ன பண்ணிட்டாங்க, மேல் லோகத்தில் இருந்து தேவர்களுடைய படையானது ஜனகனுக்கு ஆதரவாக வந்ததினாலேயே அழகாக ஒரு ஒப்புமையை வைக்கிறான் இங்கே கம்பன். அல் காக்கை கூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார் இல்லையா. அல் என்று சொன்னால் இரவு. இரவிலே காக்கைகள் கோட்டானை பார்த்து அஞ்சியவாறு அகன்று சென்றது. இந்த ஒரு வார்த்தை, இந்த காக்கை கூகை என்று சொல்லக்கூடிய இந்த பதத்தினுடைய ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது வள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல எழுதியிருக்கார். பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வலியறிந்து சண்டை போடணும்டான ஒரு மன்னனுக்கு சொல்றதுக்கு சொல்லுவான். என்ன சொல்லுவான், இந்த கூகை அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஆந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுங்களுக்கு என்னன்னா ராத்திரியில தான் அதுங்க பவர்ஃபுல். பகல் பொழுதுல கண்ணு தெரியாது, அது பவர் கிடையாது. அப்போ அந்த ஆந்தையானது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு அல்லது ஒரு கூட்டமா இருந்தா காக்கா கூட்டம் என்ன பண்ணும் பகல் நேரத்துல, ஏன்னா பகல் நேரத்துல தான் காக்காக்கு நல்லா கண்ணு தெரியும். அது என்ன பண்ணிடும், ஆந்தையை எப்படியா இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு தள்ளி விட்டுரும், வந்தா சண்டை போட்டு. பகல் வெல்லும் கூகையை காக்க. ஆனா ராத்திரியில என்ன பண்ண முடியும், ஆப்போசிட். காக்காக்கு ரொம்ப கண்ணு தெரியாது, ஆனா ராத்திரி தான் இதுக்கு பவர்ஃபுல். அந்த ஆந்தை என்ன பண்ணும், ராத்திரி வந்துட்டதுன்னா அதை போய் யாரும் தாக்க முடியாது. அதுக்கு எவ்வளவு தூரமாக இறை இருந்தாலும் அதை தேடி கண்டு போய் அதை உண்ணக்கூடிய அளவிற்கான பார்வை உண்டு ஆந்தைக்கு. இப்போ இரவுல, பகல்ல கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு, பகல்ல வராது. ஆந்தைக்கு இரவுல தான் கண்ணு தெரியும், அதுதான் கூகைன்னு. அப்ப என்ன, அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வள்ளுவன் சொல்றான். அப்ப வலியறிதல் இடனறிதல் சொல்லும் பொழுது டே கால நேரத்தை பார்த்து சண்டை போடும்பா. வள்ளுவன் சொல்லக்கூடிய வார்த்தை, மன்னனுக்கு என்ன சொல்றானே, கால நேரம் பார்த்து சண்டை போடு. அவனுக்கு இப்ப பலவீனமா இருக்கிறான்னு நினைச்சு நீ போய் அடிச்சன்னா திடீர்னு அவனுக்கு பலம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, எப்படிலாம் யோசிச்சு கொடுத்துடலாம் பாருங்க. அதனாலதான் வள்ளுவனை போல ஒரு பெரிய ஒரு அறிவு மேதாவி அவனுமே இருக்க முடியாது. என்ன அழகான ஒரு சின்ன ஒப்புமையில விஷயத்தை சொல்லிவிட்ட. நேரத்தை பார்த்து காலத்தை பார்த்து நீ அவனோட சண்டையை போ. அவன் இப்ப தொய்வா இருப்பானோ அப்ப போய் அடிச்சா அவனுக்கு ஈஸி. ஆனா அதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு போய் சண்டை. அதுபோல ஜனகன் இப்ப தோல்வியாக, ஏன்னா சேனை கம்மியா இருக்கு, ஜனகனிடத்திலே பெரிய சேனை இருந்தது, எல்லாம் போச்சு. ஆகவே நாம எல்லாம் போய் சண்டையை போட்டு அவனை ஜெயிச்சுலாம் நினைச்சு வந்தாங்க. அதுல என்ன ஆகி போச்சான், இரவு நேரத்திலே காக்கையானது ஆந்தையை எப்படி அடித்து விடலாம் என்று எண்ணத்தோடு வந்ததோ அது போன்ற செய்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்னா அமரர்கள் உள்ள வந்துட்டாங்க, தேவர்கள் படம் வரும்னு இவன் யோசிக்கல.
இந்த வேந்தர்கள்லாம் வந்து பார்த்தா தேவர்களுடைய படபடையா வந்துருச்சு. இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இவர்கள் ஓடி தெரித்து ஓடினார். அப்படி சதானந்தர் எடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஜனகனுக்கு தேவர்களுடைய படைகள் கூட அவன் பக்கத்தில் நின்றார்கள் என்று சொன்னால் தேவ உலகத்திலும் கூட ஜனகனுடைய பதிவு இருந்திருக்கு, அவனுடைய மாட்சிமை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பதிவு. ஏன்னா இங்க நாம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன, தசரதன் என்ன பண்றான், இப்ப வருவோம், இப்படி ஆப்போசிட்டுக்கு போவோம். தசரதன் என்ன பண்றான், அந்த தேவேந்திரர்களுக்கு என்றைக்காவது பிரச்சனைன்னு வந்தா இவன் போய் முன்னாடி நிற்பான். அதுதான் அவனுடைய குறப்பெருமை. அப்ப நீ படைய காப்பாற்றுறதுக்கு, தேவர்களை காப்பாற்றுவதற்காக உன் படையோடு நீ சென்றாய். தேவேந்திரனை என்னை காப்பாற்ற அவன் படையோடு எனக்கு வந்தான். யாரா பெருமை? புரியுதா? ஆப்போசிட்ல வச்சுட்டான். நீ சொன்ன அவன் கூப்பிட்டான்னு நீ போற, நீ போய் அவங்களோட நின்று சண்டைக்கு போய் அவங்களை காப்பாத்துறதுக்கு நின்னப்பா. எங்கால என்ன பண்ணா, எங்கால பார்த்து அவனே அங்கேருந்து இறங்கி வந்துட்டான். அப்போ சொல்லாமல் இறங்கி வந்து எங்களுக்கு துணையாக நின்றதினால் ஜனகனின் பெருமை உயர்வை காணுகிறது. இதெல்லாம் தான் சூட்சமம், கம்பன்ல நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள். இதை சொல்லாமதான் சொல்லுவார், இதெல்லாம் நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இதை அப்படி டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை பண்ணும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க முதல்ல சொல்லும் போது அவன் குலத்துல சொல்லும் போது என்ன சொன்னான், தேவர்களுக்கு பிரச்சனைனா ஓடி வருவான் ஓடி வருவான் ஓடி வருவான் பேசிட்டே இருப்பான். தேவர்களே இறங்கி வருவாங்கன்ட்டான். இப்ப நாம புரிஞ்சுக்கணும் யார் இங்கே மகத்துவத்தை பெறுகிறார்கள். இல்ல நீ அங்க அவ்வளவு பெரிய ஆளு நீ சொன்னா எங்களுக்கும் அவங்க சப்போர்ட் இருக்குப்பா அப்படின்னு இவங்களும் சொல்லிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீ அந்த வலிமை பெற்றவனா, எங்களுக்கு அவங்களே இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா, அவ்வளவுதான் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை நயம்பட பேசி வைத்தார். அது சதானந்தரனுடைய உரையில கிடைக்கும். அன்று முதல் இன்றளவும் ஆறும் சிலையை அருகு சென்று இலர் போய் ஒழித்து தேர்வேந்தர் திரிதும் இலர் என்றும் இனி மனமும் இலை என்று இருந்தே இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுதாகாது என்றான். என்ன கடைசியில வார்த்தை சதானந்தர் வார்த்தையை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்க. அன்னைக்குல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த வில்லை பார்க்கிறார்கள். அருகு சென்றும் இலர், ஒன்னும் பண்ண முடியல, பக்கத்துல போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றான். போய் ஒழித்து தேர்வேந்தர் திரிந்தும் இலர், போனவன் தான் திரும்பி வரமாட்டேங்கிறான். சில சமயத்துல வந்து வில்லை எடுக்கிறதுக்கு வர்றதில்லை. நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம், என்றும் இனி மனமும் இலை என்று இருந்தேன். பொண்ணை பெற்றவனுடைய விசாரம் அதுதானே, ஐயோ என் பொண்ணுக்கு இனி கல்யாணம் நடக்காது போல் இருக்கா அப்படின்னு நினைச்சான். இருந்தேன் சொல்லிட்டு சதானந்தருக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் திங்கிங்கிறது நல்லா புரியுது பாருங்க. சதானந்தரே பதிவு செய்யறார். என்ன சொல்றார், இவன் ஏற்றின் நன்று, யாரு ராமனை பார்த்து, இவன் ஏற்றின் நன்று, இவன் வில்ல எடுத்தான்னா ரொம்ப சந்தோஷம், உடைச்சான்னா சந்தோஷம், சரியா? அதனால என்ன நடக்கும், மலர் குழல் சீதை நலம் பழுது ஆகாது. அதனால சீதையினுடைய அழகு, சீதையினுடைய குணம், சீதைக்கு நன்மை இல்லையோ நினைச்ச விஷயங்கள் முடிவுயும். ஆகவே ராமன் வில்லை எடுத்தால் மிக நன்று என்று சதானந்தர் பதிவு செய்கிறார். அப்போ சதானந்தர் குறிப்பா சொல்றது போல அங்க சொன்னது யாரு, ஜனகனுடைய மனசுல ஏற்பட்ட விஷயமும் அதுதான். அவையிலே கொடுத்த உடனே இந்த இடத்துல எல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், கம்பன்லயும் சரி வால்மீகிலையும் சரி இந்த இடம் அப்படியே தான் இருக்கு. சதானந்தர் சொன்ன பிறகு இப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரா, வால்மீகிலும் இதேதான் குறிப்பு. விஸ்வாமித்திரர் ராமனை ஒரு பார்வை பார்க்கிறார், அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு குறிப்பா விஷயங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல சீடர்கள்னு தெரியும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒபீடியண்டா இருந்திருக்காங்க. நான் பார்த்தா கூட இன்னைக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன தெரியும் பார்க்க மாட்டேங்க, எத்தனை தடவை தெரியும் பார்த்தாலும் டேன்னு கூட்டா கூட பார்க்க மாட்டான். ஆனா விஸ்வாமித்திரர் ஒரு பார்வைக்கு ராமனுக்கு புரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்ல வராரு. என்ன அழகான விஷயங்கள் பாருங்க. நினைத்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிவனும் தான் புனைத்த சடை முடித்துலுக்கி
போர் ஏற்றின் முகம் பார்த்தான். அவ்வளவுதான். இந்த சதானந்தர் சொன்ன விஷயங்களை எல்லாம் மனதிலே உண்டிக்கொண்டு அறிவானாம், அதாவது யாரு, கோசிகன் பனைத்த சடை முடி துளக்கி சரின்னு மண்டைய ஆட்டி அப்படி திரும்பி ராமனை பார்க்கிறார். போர் ஏற்றின் முகம் பார்த்தான். போர் ஏறு அப்படின்னு சொன்னா என்ன? போர்க்களத்திலே சிங்கமாக இருக்கக்கூடிய ராகவனின் முகத்தை பார்த்தான். அது ஒரு பார்வை பார்க்கலாம். பார்த்த மாத்திரத்திலேயே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ராமருக்கு புரிஞ்சு போச்சு. பாருங்க, அதான் குரு பார்க்க சிஷ்யனுக்கு அப்படி பொருள் புரியுது. அப்படி ஸ்ரூடா இருந்தாங்க சிஷ்யர்கள் எல்லாம் அந்த காலத்தில். வனைத்தனைய திருமேனி வள்ளலும் அம்மா தவத்தோன் நினைத்த எல்லாம் நினைந்து அவன் நெடுஞ்சிலையை நோக்கினான். அப்ப அவன் பார்த்த பார்வையிலே ராமன் அத்தனையும் மனதிலே புரிந்து கொண்டான். ஆமா, தவத்தோன் நினைத்த எல்லாம் நினைத்த, அவன் மனசுல நினைச்சது, குரு மனசுல நினைச்சதை ராமன் மனதிலே நினைத்தான். எப்படி பாருங்க, அந்த ஒரு பார்வையிலே சமாச்சாரத்தை மெசேஜ அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டார். அந்த காலத்துல டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாம் இல்ல, நேரடியா கண் பார்வையிலேயே மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு டெக்னாலஜி வந்தா சூப்பர். கண்ணால் அப்படியே பார்த்த உடனே விஷயம் புரிஞ்சு போச்சு. ராமன் உடனே ஆஹா அப்படின்ட்டான். சரி, ஓஹோ. அப்போ அந்த நெடுஞ்சுனை உடனே அவன் என்ன பண்ணா, ராமன் அந்த வில்ல அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஸ்திகன் பார்த்திருக்கான்னா என்ன அர்த்தம்? ராமா இது உன்முறை போய் உடன்னு அர்த்தம். விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, வரலாறு தெரிஞ்சு போச்சு, சீதையை பற்றி தெரிந்து கொண்டாய். அப்ப என்ன அர்த்தம்? கோசிகன் என்ன சொல்றான்? அப்படி பார்வை பார்த்த உடனே ராமா நீ போய் உட. அங்கே அப்படித்தான் விஸ்வாமித்திரரும் அதே போல் பார்வை பார்க்கிறார். ராமர் குறிப்பாக புரிந்து கொள்கிறார். புரிந்த மாத்திரத்திலே ராமர் எழுந்து போய் வில்லை உடைக்கிறார். இதுதான் வால்மீகியிலும் இருக்கக்கூடிய கூற்று, இங்கேயும் இதுதான். இந்த விஷயத்தை மாத்த அப்ப புரிஞ்சு போச்சு. விஸ்வாமித்திரனுடைய குறிப்பை தெரிந்து கொண்ட உடனே எழுந்து ஒரு வர்றார். எப்படி எழுந்திருக்கிறார்? எப்படி பாரு. பொழிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல் என எழுந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணுவோம், பெரிய யாகங்கள் பண்ணும் பொழுது நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, பெரிய குழியா இருக்கும். அந்த யாகத்துக்கு பெரிய கரண்டியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த கரண்டியில பெரிய சட்டியில இருக்கக்கூடிய நெய்யை அப்படி கொட்டுவாங்க இல்லையா? அந்த கரண்டி இப்படி வச்சு ஊத்துவாங்க. அப்படியே நெய் கொட்ட 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 அந்த தணல் எப்படி இருக்கும்? கீழே எங்கேயோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தணல் கப 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 கபன் மேல வரும், பெருசா எரி. பார்த்திருக்கோம் இல்லையா? யூஸ்வலி இந்த பூர்ணாகுதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பூர்ணாகுதி கொடுத்த பிறகு இது நடக்கும். பூர்ணாகுதியை பண்ண பிறகு அந்த நெய்யை கொட்டுவாங்க, அப்படியே ஃபுல்லா கொட்டுவாங்க. இப்ப கொட்டும் பொழுது என்ன ஆகும்? அப்படியே தணல் பெருசா எரியும், பெருசா ஜாலியா எரியும். அப்படி கீழே இருந்த ஒன்று தணலை போல் மெரிது அப்படி அழகாக பெருசா அப்படி எரியிற மாதிரி இங்க யார் எழுந்தாளாம்? ராமன் எழுந்தான். அப்படின்னு பொடிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல் என எழுந்தான். அழிந்தது வில் என விண்ணவர் ஆர்த்தனர் மொழிந்தனர் ஆசிகள் முப்பகை வென்றார். இப்ப இவன் எழுந்த உடனே என்ன பண்ணாங்களாம்? விண்ணவர்கள், இதனால் வரைக்கும் விண்ணவர்கள் தானே வந்து ஜனகனுக்கு சப்போர்ட்டா நின்று அவங்க எல்லாருமே சண்டைக்கு அவன் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் அவங்க தானே நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சத்தம் போட்டாங்களா? அழிந்தது வில் என்று சொன்னார்கள். இன்னியோட முடிஞ்சுகிற கதை வில்லுக்கு அப்படின்ட்டான். யாரு? விண்ணவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். மொழிந்தனர் ஆசிகள், எல்லாரும் ஆசிகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். முப்பகை வென்றார், எல்லா விதமான பகைகளும். அப்ப என்ன பகை? இந்த இடத்துல காமம், வெகுளி, மயக்கம் என்கின்ற பகைகளை வென்றார் அவர் சொன்னார். அப்போ அழகான வார்த்தைகளை போட்டு கம்பன் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய நயத்தை பார்க்கணும். இங்க ஒரு ஒப்புமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றான்? அங்கே அந்த ஹோமகுண்டத்திலே அக்னியை வளர்க்கின்ற அந்த ஹோம புகையிலே எப்படி நெய்யை வார்த்தால் நெய் வார்த்ததினாலே தணல் ஆனது எரிந்து மேலே ஜுவாலையாக எழுமோ,
அந்த கொழுங்கனல் என எழுந்தான் என்று ராமனை சொல்லுகின்றார். குறிப்பு என்ன சொல்ல வர்றார்? ஏன் திடீர்னு ராமர் எழுந்ததை நெருப்புன்னு சொல்லணும்? இந்த குறிப்பு இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லணும் என்று சொன்னால் சிம்பிள். திருமணத்திற்கு அக்னிதான் பிரதானம். ஒரு திருமணம் நடக்கும்னா நம்ம அக்னியை தானே சாட்சியா வைக்கிறோம். ஹோமத்திலே அக்னியை வார்த்து பிரதான ஹோமம் செஞ்சு அந்த பிரதான ஹோமத்திலே மனைவியும் பக்கத்திலே உட்கார்ந்து அவளும் எடுத்து கொடுக்க, அவள் பக்கத்திலே இருந்து நீர் வார்க்க, அதை வைத்து கொண்டு அவள் தான் முதல் அக்னியை வைக்கிறாள் இல்லையா? அவளுக்குத்தான கிரகலட்சுமி அக்னியை வைக்கக்கூடிய யோகியதை பெண்ணுக்கு அந்த இடத்துல வந்துருத்த. கிரகலட்சுமிக்கு தான் அங்க யோகியதை வருது. அந்த நெருப்பைத்தான் அந்த காலத்திலே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஔபாசனம்னு பேர். அதுக்கு அக்னி காரியங்கள் செய்வதற்கு அதை தான் யூஸ் பண்ணணும். சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும். எப்போ கல்யாணத்துல நீங்க வைக்கக்கூடிய நெருப்பு. அதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரி நெருப்பு வைக்க முடியாது. பிரம்மச்சாரி சமைக்க கூடாது. ஏன் சமைக்க கூடாது? படிப்பை தேடணுமே தவிர சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா சமையல் சுவையிலையும் சாப்பாட்டு சுவையிலையும் அவனுக்கு புத்தி போச்சுன்னா படிக்க மாட்டான். அதனால பிரம்மச்சாரி சமைக்க முடியாது. அப்ப பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவன் சமையல் இல்லைன்னு சொல்றதுனால அக்னி கிடையாது. அப்ப எப்ப அக்னி தேவை? குடும்பஸ்தனா வரும்போது அக்னி தேவை அவனுக்கு. ஏன்னா சமைக்கணும், அவனை அண்டி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் அவன் சோறு கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்ப அக்னி வைக்கணும். யார் வைக்கிறான்? திருமணம் செய்து முடித்த பிறகு, தாலி கட்டியாச்சு, கட்டின பிறகு மனைவி பக்கத்துல அவதான் முதல்ல அக்னியை எடுத்து வைக்கிறாள். அப்ப அந்த ஹோமத்திற்கு அக்னி எப்படி தேவைப்படுகிறதோ, அப்ப கல்யாணத்திற்கு ஒரு குறிப்பாக, திருமணத்தினுடைய குறிப்பாக அக்னியாக ராமன் வருகிறான் என்ற ஒரு ஒப்புமையை கம்பன் வைக்கிறான். காரணம் என்னடே, ராமர் எழுகின்ற பொழுதே திருமணம் பிக்ஸ் ஆகி போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சுரா, கல்யாணம் ஸ்டார்ட் இல்லையா? அக்னி காரியம் வருதுனாலே கல்யாணம் ஸ்டார்ட். அப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற குறிப்பை வைக்கிறான். அப்ப எழுந்தாச்சு, ராமர் எழுந்தார். எழுந்த உடனே எல்லாரும் ஒரே சந்தோஷத்தோடு விண்ணவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து அவருக்கு எல்லா சமாச்சாரங்களையும், அவருக்கு ஆசிகளை தருகிறார். தூய தவங்கள் தொடங்கின தொல்லோம் ஏயவன் வல்வில் இருப்பதன் முன்னம் சேயிழை மங்கையர் சிந்தையாறு எய்ய ஆயிரம் வில்லை அனங்கன் இருத்தான். அப்படி அவர் போய் அந்த புனிதமான அந்த கோசிகன் சொன்ன பிறகு அந்த ராமனானவன் அந்த வல்வில் என்று சொல்லக்கூடிய வலிமையான அந்த வில்லை தன் கையிலே எடுத்து முறிப்பதற்காக அப்படி நடக்கிறான். நடக்கும் பொழுது சீதையினுடைய தோழிகளாக அத்தனை பேரும் என்ன பண்றாங்க? உப்பரியிலிருந்து இந்த செய்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சுத்தி எல்லா செய்கைகளும், எல்லா தோழிகளும், எல்லா மகளிரும் ராமனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க நடக்கக்கூடிய விஷயத்த கேலரியில பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். ராமர் கீழே நடந்துட்டு இருக்கார். ராமர் போய் அந்த வில்ல முறிக்க போறாராம். அத்தனை பேரும் அப்படி அந்த மங்கையர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மார்பிலே காமனுடைய வில் துளைத்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேருக்கும் ராமர் பிடிச்சு போச்சு. அடா, இந்த மனுஷன் நடக்கிறதே அழகா இருக்கே அப்படின்றாங்க. இப்பேற்பட்டவன் பத்திய சீதை கொடுத்து வச்சதா அப்படின்னு மனசுல ஆசை எல்லாருக்கும். ராமர் நடக்கிறதே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ராமனின் மீது காதல் கொண்டவர்களாக இருந்தார். அப்படி இருந்தான். அப்போ காணும் நெடுஞ்சிலை கால் வலிது என்பர் நானுடைய நங்கை நலம் கிளர் செங்கேள் பாணி இவன் படர் செங்கை படாதேள் வாழ்நுதல் மங்கையும் வாழ்விளன் என்பர் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, இங்க இவ்வளவு பெரிய வில்லு, அந்த வில்லினுடைய அடிப்பகுதி எப்படி இருக்கா? ரொம்ப வலிமையானதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அழகான ஒரு வலிமை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வில் இங்கே. அதே போல இங்கே இவள் எப்படி இருக்காள்? இவள் படர் செங்கை,
அவளுடைய சீதையினுடைய ஒரு அழகு அப்பேற்பட்ட ஒரு அழகா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறார்? நானுடை நங்கை நலம் கிளர் செங்கேள் பாணி இவர் படர் செங்கை படாதேள். இப்ப என்ன ஆகுது? அந்த வில் என்கின்ற வல்வில் என்கின்ற அந்த நங்கை எப்படி வில்லாகிய நங்கை, யாரு? வில்லே ஒரு பெண்ணாக, அந்த பெண்ணாக படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வில்லை ராமன் கையிலே தூக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் சீதைக்கு வாழ்வு இல்லை. அப்ப அந்த வில்லாகிய நங்கையை தன் கையிலால் தூக்கினால்தான், ராமன் தூக்கினால்தான் இங்கே சீதை வானுதல் மங்கைக்கு வாழ்வு இலன் என்றாள். வாழ்வுதல் மங்கை அழகாக இருக்கக்கூடிய ஒளிவடைத்த நெற்றியை கொண்டவளாக இருக்கக்கூடிய சீதைக்கு அப்பதான்பா வாழ்க்கை. ஆகவே அவர் போய் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். எல்லாரும் பார்த்து கரங்கள் குவித்து இருகண் கண்கள் பணிப்ப இரு களிறு இச்சிலை ஏற்றிலின் ஆயின் நரத்த நரை குழல் நங்கையும் நாமும் முருங்கு ஏரில் புக முழுக்குவதும் என்பர். எல்லாம் கரங்குவித்தனம். யாரு? அவருடைய சீதையினுடைய தோழிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையை வச்சு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இரு கண்கள் பணிப்ப, கண்களை மூடி இரு களிறு இச்சிலை ஏற்றின் ஆயின். ஆகா, இப்படி ஒரு யானையை போல், அழகாக இளம் யானையை போல் நடக்கக்கூடிய இந்த ராகவன் இந்த வில்லை எடுத்து உடைத்தான் என்று சொன்னால் எங்களுடைய சீதைக்கு திருமணமாகும். இல்லை என்று சொன்னால், ஏன்னா இதுவரைக்கும் எல்லாரும் வந்து தோத்து போனதுதானே பார்த்திருக்காங்க. பார்த்த விஷயத்தையே மனசு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நமக்கு அதுதானே தோணும். போனோம் தோத்து போனோம், போனோம் தோத்து போனோம், போனோம் தோத்து போனோம், போனோம் தோத்து போனோம்னு இருந்தா எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் வந்தார்கள், மண்ணை கவ்வினார்கள், எவனாலையும் வில்ல தூக்க முடியல. அப்ப அதுதான வரலாறுங்க. இந்த வில்ல தூக்க முடியாதுங்கிறது ஒரு வரலாறாவே இருக்கு. ராமன் என்கின்ற ஒருவன் போய் நிக்கிறான். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவன் வில்ல தூக்குனா சந்தோஷம், இல்லைன்னா அந்த சீதையோடு, சீதைக்கு வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியாது. எத்தனை நாள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவளுடைய அழகும் அவளுடைய ஆற்றலும் போயிடும். ஆகவே சீதை அக்னியை மூட்டி அக்னியிலே அவள் புக வேண்டியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை மாய்த்து கொள்ள வேண்டியது சீதை. அப்படி சீதை போகின்ற பொழுது நாமும் சீதையோடு உடன்கட்டை ஏறுவது போல் அக்னியிலே இறங்கி விடுவோம் என்று தன் கைகள் கரங்கள் கூப்பி அத்தனை பெண் தோழிகளும் வேண்டிக் கொண்டு நிற்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேர் வேண்டுதலையும் ராமன் வில்லை உடைத்து விட வேண்டும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? சீதை அக்னிக்கு போயிடுவான், அவளோட நாங்களும் போயிடும். இந்த வார்த்தையை இவர்கள் மனசுக்குள்ளே நினைச்சு கொள்றாங்க. சரியா? மருங்கு ஏரில் புக மூழ்குவதும் என்று மனதிலே அவர்கள் நினைத்துக் கொள்கிறார். அப்படி ஒரு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள் என முன்பு கொடுத்ததை அல்லால் வெள்ளம் அனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை என்பார். சிலர் என்ன பண்றாங்க? அங்க உட்கார்ந்து இருக்கிற அவையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த சனகனுக்கு பாரு புத்தியே இல்லை, இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு, சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோண மாட்டேங்குது, இப்ப கொண்டு வந்து இந்த வில்லெல்லாம் போட்டு சின்ன பையனை கொண்டு போய் நிறுத்தி அந்த வில்ல உடாதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே இல்லப்பா இந்த ஆளுக்குங்கிறான். இது சாதாரணமா நம்ம மக்கள் பேசக்கூடிய ஒரு சாதாரணமான வார்த்தை. இதை கம்பன் பதிவு செய்யறான்னு அவன் ஆடியன்ஸ்ல ஒரு ஆளா நின்று கேட்டிருக்கான மாதிரிதான் தோணு. அப்ப நாமளும் நம்மள அதை பேசதானே செய்வோம். நீ என்னையா தேவையில்லாத கண்டிஷனை போட்டு இவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இன்ட்ரெஸ்டே இல்லை போட்டிருப்பா அப்படின்னு நாமளே சொல்லுவோம் இல்லையா? நம்மளே 1008 பேர் சொல்றோம் இல்லையா? நம்ம ஆட்கள் யாருக்காவது தெரிஞ்சவர் பக்கத்துல சொல்றாரு, சார் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, என்னப்பா அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்ததே சார், அதை நாங்க பார்த்தோம், அது சரிப்பட்டு வரலைங்க, அந்த பையன் சரியா வேலை பார்க்கல, ஓஹோ, அப்புறம் இன்னொன்னு வந்தது, அது என்ன பண்ணீங்க, எல்லாம் வந்து சார் கடைசியில பையன் பாருங்க அவன் இங்கதான் இருக்கணுங்கிறான், யூஎஸ்க்கு வர மாட்டேங்கிறான், அந்த மாதிரி சொல்றான். உடனே எல்லாம் எத்தனையோ கண்டிஷனை போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்,
இன்னொருத்தன் சொல்றான், சார் ஹைட்டு சரியில்லை, பையன் குள்ளமா இருக்கான். இப்ப அப்படிலாம் அப்படிதானே கண்டிஷன்ல எல்லாம் நம்ம வந்து நிறைய பாக்குறோம் இல்லையா? ஹைட்டு பையன் குள்ளமா இருக்கான், பொண்ணு ஹைட்டா இருக்கா, அது இருக்குது. அடுத்த ஒரு சமாச்சாரம் என்ன, பொண்ணு நிறைய சம்பாதிக்கிறா, பையன் சம்பாத்தியம் கம்மி இல்லையா? பொண்ணு நிறைய படிச்சிருக்கா, பையன் நிறைய படிக்கல. இப்ப இத்தனை கண்டிஷன்ல நாம எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த கேள்வி என்ன வரும்? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? அடுத்த ஜாதகம் கொடுக்கணும் யாராவது பேச்சுவாக்கில் சொன்னா கூட, ஏன்பா அவருக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு சொல்ல, யோ சும்மா இருப்பா, அந்த ஆளுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ வேற. நம்மளே சொல்லிடுவோம். என்ன காரணம்? ஏன்னா அவன் ஒரு கண்டிஷனை போட்டு உட்காந்துருக்கான், அது நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா நாமளே இந்த வார்த்தையை சொல்றது போல் அழகாக பாருங்க. கம்பன் அதை பதிவு செய்யறான். அந்த காலத்திலே இந்த பேச்சு இருந்துருக்கு. சொல்றான், வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள் என முன்பு கொடுப்பதை அல்லாது. கொண்டு போய் பையன் எதிரில் நிக்கிறான், அழகான பையன், பரம்பரை சூப்பர் பரம்பரை, மன்னாதி மன்னனுடைய பரம்பரை, சக்கரவர்த்தி தயரத சக்கரவர்த்தியினுடைய புள்ள, எடுத்து வேணும் கொடுக்காம கொண்டு வந்து அவன் முன்னாடி கொண்டு வந்து இந்த வில்ல போட்டு இதை உடையான்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனை. இந்த ஆளுக்கு என்னத்த சொல்றது, அவ்வளவுதான். ஒண்ணு இந்த கண்டிஷன்லயே உட்காந்துருக்கான் இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களாம். பிள்ளை முன் இட்டது பேதமை. அவன் முன்னாடி என்ன பண்ணிருக்கான், முட்டாள்தனமா கொண்டு வந்து வச்சிருக்கிறான் இல்ல அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் அழகான பதிவுகள். கம்பன் அந்த மக்களின் பிரதிபலனாக பேசி அந்த என்ன சொல்றது, பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். ஞானமுனிக்கு ஒரு நாள் இலை என்பார், கோன் இவனின் கொடியோன் இலை என்பார், மாணவன் இச்சிலை கால் வளையானேல் பீன தனத்தவள் பேரு இழல் என்பாள். சரியா? விஸ்வாமித்திரனுக்கு சிறிதும் ஞானம் இல்லை. சரியா? கொஞ்சம் கூட அவருக்கு உலக நடப்பு தெரியல. ஏன்னா அவர் ஒரு தவசி. ஆனால் ஞானமுனிக்கு ஒரு நாள் இல்லை. அவருக்கு ஒன்றும் விஷயம் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட தெரியாத விஷயங்கள்ல தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? இந்த பெரிய வில்ல இந்த சின்ன பிள்ளைய உடைக்க சொல்லி அனுப்புறாரு. அதுவே தப்பு, சங்கடம் இல்லையா? விஸ்வாமித்திரர் பெரிய மகரிஷின்னு சொன்னீங்களே, அவருக்கு அவ்வளோ பத்தலை, அவளுக்கு சாமர்த்தியம் பத்தலை. என்ன காரணம்? பெரிய வில்ல கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுத்து உடைக்க சொல்லி சொன்னா எப்படி செய்வாங்க? அதனால ஞானமுனிக்கு ஒரு நாள் இல்லை என்பார். பக்கத்துல இருக்கிறவெல்லாம் சொல்றான், சும்மா இருப்பா, இந்த கௌசிகனுக்கு விஸ்வாமித்திரனுக்கு புத்தி இல்லப்பா ஒருத்தன். கோன் இவனின் கொடியோன் இலை என்பார். அவன் என்ன பண்றான்? கோன் அப்படின்னா மன்னன். இந்த வில்ல காட்டி என்ன சொல்றான்? ஜனகன் இந்த வில்ல உடைக்கணும்னு சொல்றான்ல. எனக்கு தெரிஞ்சு ஜனகன் இப்படி கொடுமைக்காரனா மாறுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறான் ஒருத்தன். என்ன சொல்றான்? ஏன்னா இந்த சின்ன பிள்ளைய இவ்வளவு பெரிய வில்ல உடைக்க சொல்றானா, கொடுமைக்காரன் இல்லையா? கொடியோன் இல்லை, கொடுமை வேண்டாப்பா, இவன மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின்ட்டான். மாணவன் இச்சிலை கால் வளையானில். ஒரு சின்ன பையன் சார், மாணவன் சார், ஒரு ஸ்டூடெண்ட். இவன் நேற்றுதான் சார் விஸ்வாமித்திரர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனார் சார் காட்டுக்கு. முந்தா நேற்று தான் சார் உட்கார வச்சு காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தார் சார். அந்த பிள்ளைய பாவம் நேற்றுதான் படிச்சு வெளியில வந்திருக்கு, அந்த புள்ள கையில கொண்டு போய் வில்ல கொடுத்து உடைக்க சொல்லி சொல்றாரு. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? இதெல்லாம் எப்படி மக்கள் பேசுவார்களோ கம்பன் அப்படியே பதிவு செய்திருக்கிறான். இதுதான் கம்பனுடைய அழகு. அப்படியே சொல்றேன், மாணவன் இவன் சிலை கால் வளையானில். பாவம் புள்ள, சின்ன பையன், அவன் உடைக்கல, நான் என்ன பண்ணுவான் பாவம். என்னென்று சொன்னால், பீன தனத்தவள் பேரு இழல் என்பார். அவளுக்கு என்ன ஆகும்? சீதை அழகான உடலழகை கொண்டிருக்கக்கூடிய சீதைக்கு வேறு எந்த விதமான திருமணமும் இல்லாதவளாக, திருமண பேர் இல்லாதவளாக நின்று விடுவாள். அப்ப இது என்ன செய்ய போறான் அப்படின்னு எல்லாரும் புலம்புறான். சபையில அத்தனை பேரும் புலம்புறான். வில்ல இவன் உடைக்க போறானா, சின்ன பையன் பாவம் முன்னாடி கொண்டு போய் வில்ல வச்சிருக்கிறாங்களே அப்படி. தோகையர் இன்னென்ன சொல்லிட, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லோர் ஓகை விளம்பிட. ஓகை அப்படின்னா நல்வாழ்த்துன்னு அர்த்தம். அருமையான வார்த்தை தமிழ்ல, ஓகை. நல்லோர் ஓகை விளம்பிட, எல்லோரும் வாழ்த்து சொல்ல, நல்லவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்து சொல்ல.
உம்பர் உவப்ப, உம்பர்னா தேவர்கள்னு பேர். தேவர்கள் மகிழ்ந்த, தேவர்களுக்கு தெரியும் அது வந்தது திருமால், அதனால அவர் உடைப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. என்ன? ஏன்னா சீதை திருமணம் நடக்க போகுது. திருமகளும் நாராயணனும் கைகோர்க்கக்கூடிய நேரம் இது, தருணம் இது இல்லையா? ரொம்ப நாள் பிரிஞ்சுதானே இருந்திருக்கிறாங்க. அப்ப பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய போகிறார்கள் இந்த தருணத்தில். அதனால அவங்களுக்கு சந்தோஷம். உம்பர் உவப்ப மாக மடங்களும் ஆழ்விடையும் பொன்னாகமும் நாகமும் நான நடந்தான். மாக மடங்களும், வானுலகம் முழுவதும் அடங்குவர். சரியா? மால் விடையும், பெரிய காளையும், பொன்னாகமும். பொன்னாகம் என்று சொன்னால் பொன்மலையான மேருமலைன்னு அர்த்தம். நல்ல வார்த்தையை பாருங்க, பொன்னாகம். நாகம் என்பது மலைக்கு இன்னொரு பதம். நாகம்னா பாம்பு மட்டும் இல்ல, நாகம் என்று சொன்னால் பொன்னாகம், மேருமலை, பொன்மலை, நாகமலைன்னு இருக்கு. ஆனா நாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட மலைக்கு, மலை என்கிற குறிப்பை சொல்லக்கூடியதாக இருக்கு. நாகமும் நான நடந்தான். அதனால ரெண்டு நாகத்தை போடுறார் இந்த இடத்துல வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா கம்பன் பொன்னாகமும் நாகமும் நான நடந்தான். ஒரு நாகம் என்ன? மலை. இன்னொரு நாகம் என்ன? ஆதிசேஷன் போன்ற பெரிய. அப்படி இன்னொரு நாகம் என்ன? அதுக்கு ஒரு குறிப்பையும் எழுதியிருக்கார் ஆசிரியர். இங்க கொடுத்திருக்கக்கூடிய விரிவுரை ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கார்? இன்னொரு நாகம், இன்னொரு வார்த்தை என்னன்னா அது யானையையும் குறிக்குமா. நாகம் என்றால் யானை. அப்படி ஒரு ஆண் யானை கூட வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன பண்ணான், அந்த கம்பீரத்தோடு ராமன் நடக்கிறான். சரியா? எப்படி நடக்கிறான்? மேருமலையை போன்றவனாக, ஆண் யானை நகக்கக்கூடிய, நாணக்கூடிய வகையிலே அவன் நடக்கிறான். அப்படி அழகாக எல்லாரும், சிலர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, புலம்பிட்டு இருக்காங்க. நல்லவங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்றாங்க, தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இத்தனையும் நடக்க இவன் நடந்து அந்த வில் பக்கத்துல போறான். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேட அருமாமணி சீதை என்னும் பொன் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடு அவள் மாலை இது என எடுத்தான். சிவதனுச ராமன் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறானா, சீதையை மணப்பதற்கு காரணமாய் இருப்பதினால் இது சீதை சூட்டுவதற்கான மாலைன்னு சொல்லி எடுக்கிறான். இப்படி இப்படி கையில சீதை சூட்டுவதற்கான மாலை. ஏடு அவள் மாலை இது என எடுத்தான். சரியா? அப்படி அழகாக சீதை, அந்த பொன்னிறத்து சீதை, அந்த சீதை தனக்கு சூட்டக்கூடிய மலர் மாலையை போன்ற இந்த ஒரு மலர் மாலை. அப்பன்னா என்ன அர்த்தம்? லாவகமா, ரொம்ப சுலபமாக எடுத்தான் இல்லையா? இப்ப பூமாலை மாதிரி தூக்கியிருக்கான்னு அர்த்தம். மத்தவெல்லாம் கஷ்டப்பட்டான், ராமன் என்ன பண்ணான்? அப்படி பூமாலையை போல தூக்கணும். அப்படி சொல்றான். சொன்ன பிறகு கம்பனுடைய எனக்கு பிடித்த ஒரு பாடலே இந்த பாடல். இந்த பாட்டிலே கம்பன் சொல்லக்கூடிய குறிப்பு அருமையான குறிப்பு. எப்படி ராமன் அந்த வில்ல, இதுதான் முக்கியமான கட்டம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் என்ன? ராமன் வில்லை உடைக்க வேண்டும் தானே. இதனால் இத்தனை நாள் நம்ம இந்த பாட்டை கேட்டதும் அது ஒரு காரணம் தானே. ராமன் சீதை திருமணத்திற்கு இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய வில்லை உடைக்க வேண்டும். ராமன் உடைக்கின்ற தருணம் இது. அதற்கு கம்பன் போடுகின்ற பதங்கள் அருமையான பதங்கள். அந்த பாட்டினுடைய பதத்தை கேட்டா தான் நமக்கு தெரியும் என்னன்னு பார்ப்போம். தடுத்து இமையால் இருத்தவர் தாளில் மடுத்ததும் நுதி வைத்ததும் நோக்கார். கண் கொட்டாம சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. தடுத்து இமையாமல் இருந்தவர். சரியா? கண்ணை கொட்டினா கூட ஏதாவது ஒரு நிமிஷம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப நம்ம சில திரைப்படங்கள்லாம், துப்பறியும் படங்கள், சில டிவி சீரியல்லாம் அப்படித்தானே பார்ப்போம். அப்படி கண்ணை இமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது இமைச்சா கூட அந்த செகண்ட்ல அந்த சீன் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. அது போல
ராமன் நடக்கின்ற பொழுது அத்தனை பேரும் அப்படி கண்ணை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். தாழில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும், ராமன் தன்னுடைய திருவடியை அந்த வில்லின் மீது வைத்ததும், மற்ற முனையில் நான் ஏற்றியதும், என்ன எல்லாரும் அவனை பார்க்கறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நடந்ததை நோக்கா யாரும் பார்க்கல. பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வேகமாக அந்த செயல் நடந்திருக்குன்னு. புரியுதுங்களா? அவ்வளவு வேகமா நடந்திருக்கு அந்த செயல். என்ன, ராமன் வந்தா டக்குன்னு தூக்குனான், ஒத்த காலில் இப்படி ஒரு அழுத்து அழுத்தினா வில்லு மேல வந்தது, இன்னொரு கையில அந்த வில்லினுடைய இன்னொரு நுனியை பிடிச்சான். கடுப்பினில் யாரும் அறிந்திலர். அந்த பரபரப்புல அந்த வேகத்துல என்ன நடந்ததுன்னு யாராலையும் பார்த்து கொள்ள முடியவில்லை. இந்த இடம் தான் அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை கம்பனுடைய பிரயோகத்தை பார்த்து பார்த்து வியந்த பிரயோகம். கம்பனுக்கு விஞ்ஞானம் தெரியும், சயின்ஸ் தெரியுங்கிறதுக்கு இதுதான் வார்த்தை. கையால் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, பார்க்கறாங்க. என்ன பார்த்திருக்காங்க? எடுத்தது கண்டனர், கண்டனர், கண்ணால பாக்குறாங்க. அடுத்தது இற்றது கேட்டனர். இற்றது கேட்டனர், அவ்வளவுதான் சார். அது உடஞ்சதை பார்க்க முடியல, மட்டும்தான் வந்ததுன்ட்டான். எடுத்தது கண்டனர், பார்த்தாங்க எல்லாரும். ஒரு கையில அந்த வில் மேல வந்தது, கையில லாபமாக பிடித்தான். உடைக்க ஆரம்பிச்சது, உடைக்கிறான் தெரியும். கையில் வில்லை எடுத்தது கண்டனர். அடுத்தது என்ன ஆச்சான்? டக்குன்னு சத்தம், உடஞ்ச சத்தம் கேட்டுச்சுப்பா. அப்புறம் பார்த்தா வில்லு உடஞ்சு கிடக்கு, என்ன நடந்ததுன்னே தெரியல. இற்றது கேட்டனர். பார்த்த பாருங்க, கம்பனுடைய பதப்பிரயோகங்களை ரசிக்கணும். இந்த இடங்கள்ல அழகான வரிகள். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? காட்சியை முதலில் பார்க்க முடியும், சப்தம் பின்னால் வரும். கரெக்டா? சரிதானே? வானத்துல மழை பெய்யுது, முதல்ல எது கேட்குது? மின்னலை பாக்குறீங்களா, இடிய கேக்குறீங்களா? மின்னலை தானே முதல்ல பாக்குறீங்க. மின்னலை பார்த்த பிறகு இடி வரும். அப்ப என்ன அர்த்தம்? முதலிலே உங்களுக்கு அந்த படங்கள் வந்து விடுகின்றன. ஒளி என்று சொல்லக்கூடிய லைட், அது டிராவல் ஃபாஸ்டர். கரெக்டா? ஒளி, லைட் டிராவல் ஃபாஸ்டர், சவுண்ட் டிராவல் ஸ்லோ கம்பேர் டு லைட். கரெக்டா? இது 12ஆம் நூற்றாண்டுல நம்ம இன்னைக்கு சயின்ஸ்ல படிச்சத கம்பனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாராவது அங்க உட்காந்து நியூட்டன், ஐன்ஸ்டைன் உட்காந்து சொல்லி கொடுத்தானா? லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டப்பா, சவுண்ட் டிராவல்ஸ் லேட்டப்பா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தந்தாங்களாப்பா? யாரும் சொல்லி தரல. கம்பன் ஒரு விஞ்ஞானி, முற்றும் அறிந்தவன் என்பதற்கு இது ஒரு சான்று போதும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். சவுண்ட் கேட்டன, மற்றது காட்சியாக பார்த்தாய், முடிஞ்சு போச்சு, வேலையை முடிச்சிட்டான். அதுதான் ராமனுடைய பராக்கம், தான் ராமனுடைய செயல்கள். என்ன அர்த்தம்? தமிழர்கள் அந்த காலத்திலேயே இவர்கள் அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியேயே நாம் அறிவியலில் எங்கேயோ தூரத்தை தொட்டவர்கள். அதனால இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான பதமா யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. பாத்தீங்களா? நீங்க பாட்டுல சர்வ சாதாரணமா சொல்றோம். கடுப்பில் யாரும் அறிந்திலர். வேகத்துல பல விஷயங்கள் தெரியாதுன்னு இன்னைக்குதான் பேசுறான். when you do speed, when it goes in speed, you don't even see that. அழகா பேசுறான். அதான் அழகா சொன்ன எங்கள் ராமன். அவன் செஞ்ச வேகத்துல சுத்தி இருக்கிறவனுக்கு யாருக்கும் தெரியலடா. கடுப்பினில் யாரும் அறிந்திலர். இந்த ஒரு பாட்டு போதும் கம்பனுடைய அறிவியல் அறிவு என்னங்கிறது சான்று. அதான் தமிழன். இதை வச்சே நாங்க சொல்லல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? வான்புகழ் கம்பன்னு சொல்லிட்டான் எங்காள் பாரதி. வான்புகழ் கம்பன். காரணம், ஒரு பாட்டுல விஷயத்தை சொல்லிவிட்டான் பாருங்க. சயின்ஸ சொல்லிட்டான், காட்சிப்படுத்துகிறான்,
சுத்தி இருக்கிறவனுடைய வியப்பை காட்டுகிறான் இல்லையா? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க வியப்பு என்ன பாக்குறாங்க, சத்தம் மட்டும் கேட்கலாம், என்ன அர்த்தம்? அடுத்த நிமிஷம் பார்த்தா கையில 2 தனித்தனியா வில்லு இருக்கு, வில்லு முடஞ்சு கிடக்கு, அவ்வளவு அர்த்தம் தெரியுது. அப்ப என்ன நடந்ததுன்னே தெரியலையே, பிராக்சர் ஆஃப் செகண்ட் நம்ம பேசுறோமா இல்லையா? ஒரு ஒரு அப்படி அந்த ஒரு நொடியில விஷயத்தை முடிச்சிட்டோம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு ஹீரோவை காட்டுறோம். ஹீரோங்கிறவன் என்ன பண்றான், அந்த ஒரு நொடியில டக் டக்குன்னு அடிக்கிறான், இங்க போறான், அங்க வர்றான், அப்படி குதிக்கிறான், எல்லாம் பண்றான். இதுக்கு முதல் மூல காரணமாக இருந்த கதாநாயகன் ராமன், எழுதியவன் கம்பன், அதை காட்சிப்படுத்தி கொடுத்தவன் கம்பன். அப்பேற்பட்ட ஒரு காட்சியிலே ராமன் அந்த வில்லை முறித்து விடுகிறான். இதுதான் நாம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த காட்சி கட்டம். என்னது? ராமன் வில்லை முறிக்க வேண்டும். வில்லை முறித்து விட்டான். முறித்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதை வரக்கூடிய வகுப்புல, சீதையினோடு இருக்கக்கூடிய திருமணம் அருமையான ஒரு நிகழ்வு, பாசிட்டிவான விஷயம். அதனால்தான் சொல்லுவாங்க, நிறைய வீட்டுல சீதை திருமணத்தை கேட்டாலே மங்களம் இல்லையா? வீட்டுல கூட அதான போடுறோம். யாருக்காவது கல்யாணம் நடந்தா கூட சீதா கல்யாண வைபோகமேன்னு தானே பாட்டே போடுறோம். சீதையினுடைய திருமணத்தை பற்றி பேசுவதே வைபோகம். சீதையினுடைய திருமணத்தினுடைய சமாச்சாரத்தை காதுல கேட்டா மங்களம். திருமணம் ஆகாமல் வீட்டிலே குழந்தைகள் இருந்தால், இந்த கட்டத்தை அடிக்கடி படித்து கொண்டிருந்தால் திருமண தடைகள் விலகும். இதுதான் குறிப்பு. அந்த திருமண தடைகள் விலகி ராமசீதை எப்படி சேர்ந்தார்களோ அதுபோல அருமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கிடைக்கும் என்பது குறிப்பாக சொல்லப்பட்டது. அதனால அதனுடைய சமாச்சாரங்களினுடைய தொடர்பை அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள், சமாச்சாரங்களை பேசுவோம். நன்றி.